CSIR நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்டில் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் டெக்னிக்கல் பொசிஷனுக்கான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 3/3/2025 மாலை 5:30 மணி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 14/3/2025. CSIR NISTயை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியரி இன்ஸ்டியூட், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். சரிங்களா, இது வந்து மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி இன்ஸ்டியூட்டு. அதே மாதிரி இது வந்து மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பர்மனன்ட் போஸ்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலயமாக இதை ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி, என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குது, சேலரி எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 5 வேகன்சி இருக்குது. URல 2, OBCயில் 1, SCயில் 1, EWSல ஒரு வேகன்சி இருக்குது. லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. உங்களுக்கு மினிமம் ஃபஸ்ட் மந்த் சேலரியிலேருந்து 56,916 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, மந்த்லி. 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கான டேட் வந்து 3/3/2025 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி, அதாவது டெக்னீஷியன் 1ல் 3 வேக்கன்சி இருக்குது. URPWயில் OHயும் ஒரு வேக்கன்சி, OBCயில் ஒரு வேக்கன்சி, EWSயில் ஒரு வேக்கன்சி. லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட், அதாவது 31,824 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் ஒரு UR வேக்கன்சி, லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி, 41,769 ரூபாய் சேலரி. 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலில் URல 3, OBCயில் ஒரு வேக்கன்சி, 31,824 ரூபா வந்து உங்களுக்கு சேலரி. 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 4 வேக்கன்சி, URல 3, OBCயில் 1. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸில் 2 வேக்கன்சி, URல 1, OBCயில் ஒரு வேக்கன்சி. எல்லாமே லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 28 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு UR வேக்கன்சி, லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 56,916 ரூபாய் சேலரி. 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, டோட்டல் எமோல்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பே லெவல் இருக்கும், ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த பே இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 30,000-40,000 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் URல ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ளஸ் உங்களுக்கு 2 வருடம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து லேட்ரல் அட்மிஷனாக இருக்கீங்க, டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 2 வருடம், இல்லை டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அட்லீஸ்ட் 3 வருடம் ஃபுல் டைமில் படிக்கக்கூடிய கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், அதே மாதிரி 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே உங்களுக்கு அடுத்தது ஒரு போஸ்ட் இருக்குது EWSல. இதற்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் பார்த்திங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி BSc கெமிஸ்ட்ரி 60% வந்து கண்டிப்பாக மினிமம் வாங்கியிருக்கணும். சரிங்களா, 1 இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா, அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே வந்து இன்னொரு போஸ்ட்டு, அது வந்து BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அல்லது BSc IT முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. சரிங்களா, அதுவே டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே இன்னொரு போஸ்ட் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ், இல்லைனா அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அதுவே BSc எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. BSc எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இதிலலாம் வந்து மினிமம் வந்து 60% மார்க் எடுத்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ITIயில் டிராட்ஸ்மேன் சிவில் ட்ரேட் முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 2 வருடம் ஃபுல் டைம் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. சரிங்களா, அடுத்தது டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இதே சேம் தான், ஆனால் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் முடிச்சிருக்கணும். 10th முடிச்சதுக்கப்புறம் ITIயில் இந்த ட்ரேடு முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன்லேயே
10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐயில் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான் முடித்தவர்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஸ்டெனோகிராஃபி தெரிந்திருந்தால் போதும். சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிந்திருந்தால் போதும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல், F&A, S&P எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரிந்திருந்தால் போதுமானது. சரிங்களா? வேறு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக எலெக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் லெவலில் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது லாங்குவேஜை கூட நீங்கள் ஹிந்தியை படிச்சிருக்கணும். சரிங்களா? டிகிரி அல்லது டிப்ளமோவை ஹிந்தி டு இங்கிலீஷ் இல்லைன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுறதற்கான டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடு டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். 3 பேப்பரில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து காம்படிட்டிவ் பேஸில் உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து எவ்வளோ மார்க்கோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் மார்க், அதாவது குவாலிஃபைங் நேச்சர் தான், அந்த மார்க் எடுத்தாலே போதும். மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்லி வந்து செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பரோடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் எங்கே நடக்கும், ஸ்கில் டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கேரளாவில் தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குல்லையா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட், அது மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கேண்டிடேட்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் OMR இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இருக்கும். டிப்ளமோ கிராஜுவேஷன் லெவலில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 200 கொஷின் இருக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமு இருக்கும். 3 பார்ட்டு சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டியில் 50 கொஷின் இருக்கும். 100 மதிப்பெண். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கு பண்ணுற கொஷினுக்கும் 2 மதிப்பெண். அதுவே வந்து தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. சரிங்களா? அதுவே பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ் இருக்கும். 75 மதிப்பெண். ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. தப்பாக பண்ணிட்டீங்க ஆன்சர் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ், ஒரு மைனஸ். ஒரு கொஷின் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவ். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின் இருக்கும். 75 மதிப்பெண். இதற்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அடுத்தது தேர்டை பொறுத்த வரைக்கும் கன்சர்ன் சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட், இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சம்மந்தமான கொஷின்ஸு, ஓகேங்களா? ஐடிஐனா அந்த சம்மந்தமான ட்ரேடு சம்மந்தமான கொஷின்ஸு, ஓகேங்களா? 100 கொஷின் இருக்கும். 300 மதிப்பெண். ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மதிப்பெண் வந்து இருக்கும். தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -1 மதிப்பெண் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. டெக்னீஷியன் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 2 லெவல் 3ல் தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. லெவல் 1 உங்களுக்கு ஸ்க்ரீனிங் மாதிரி தான். அதை வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக, கேண்டிடேட்ஸ் கவுண்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான். இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு 12ஆம் வகுப்பு, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 150 கொஷின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் 30 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டியில் 50 கொஷின், 100 மதிப்பெண். எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின், 75 மதிப்பெண். சேம் இது தான் உங்களுக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷின், 75 மதிப்பெண். ஒவ்வொரு நெகட்டிவுக்கும் -1 மார்க் போகும். தேர்டு பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் உங்களுக்கு தேர்ட் பேப்பர் நடக்கும். 1 மணி நேரம் எக்ஸாமில் கன்சர்ன் சப்ஜெக்ட் 50 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 3 மதிப்பெண். டோட்டலாக 150 மதிப்பெண்ணுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் ஒவ்வொரு நெகட்டிவ்ஸ்க்கும் ஒரு -1 மார்க்ஸ் போகும். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் இது தான், அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு பார்ட்டில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 50 கொஷின் 50 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின் 50 மதிப்பெண், இங்கிலீஷில் 100 கொஷின் 100 மதிப்பெண். ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 0.25 மைனஸ் ஆகும். ஸ்டெனோகிராஃபி வந்து இங்கிலீஷாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 50 நிமிஷம் உங்களுக்கு வந்து நடக்கும். டைம் வந்து 70 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இது தான். 200 கொஷின் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து இங்கிலீஷாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 35 வேர்ட் பர் மினிட், ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்ட் பர் மினிட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதுமானது.
சரிங்களா. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மோட்லேயும் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி எடுத்து சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி அதை ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா. ப்ரொபிஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியனுக்கு 1 வருடம் உங்களுக்கு ப்ரொபிஷன் இருக்கும். ரிமைனிங் போஸ்ட்டுக்கு 2 வருடம் உங்களுக்கு ப்ரொபிஷன் பீரியட் இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தும், யூஆரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா பே பண்ணணும். உமன் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஆல்ரெடி சிஎஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயீஸுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. www.nist.res.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டரே வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் சைன் பண்ணி மேலே வந்து அப்ளிகேஷன் ஒரு என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க போஸ்ட்டு கோடை மென்ஷன் பண்ணி நீங்கள் தி கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஸ்ஐஆர் NIST இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் PO திருவனந்தபுரம் 695019 கேரளா அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 14/3/2025 5:30 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 3/3/2025. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து contact@nist.res.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு பிரிண்ட் அவுட்டில் என்னென்னலாம் நீங்கள் வந்து அனுப்புறதுக்கான பிரிண்ட் அவுட் ப்ளஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கான ரிசிப்ட் 500 பே பண்ணீங்க இல்லையா, அதற்கான ரிசிப்ட் வந்து நீங்கள் ரெமிட்டன்ஸ் அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனில் ஒட்டணும். அதே மாதிரி சைன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். சரிங்களா. நியூ ஃபோட்டோவை நீங்கள் வந்து அதில் ஒட்டணும். அதே மாதிரி ஃபோட்டோ ஏஜுக்கான ப்ரூஃப் ஜெராக்ஸ் காப்பி, அதே மார்க் ஷீட்டுக்கான ஜெராக்ஸ் காப்பி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டகரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, இடபிள்யூஎஸ் இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்கான ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் காப்பீஸ், அதே மாதிரி ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்சார்ஜ் புக்கு, வேலிட் எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சர்டிஃபிகேட்டு, இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸோடைய காப்பி, வேறு ஏதாவது ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும். சரிங்களா. இது எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும். இதற்கப்புறம் அனெக்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அனெக்ஷர்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த அனெக்ஷர்ஸில் தான் நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சைன் வாங்கி அத்தாரிட்டேட்டர் சைன் வாங்கி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நன்றி.